நெக்ஸ்ட் ஹெட்டிங் கண்டிப்பாக பாருங்கள். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி. மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ். எக்ஸ்டென்ஷன் சென்டர் அதாவது வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள். வன விரிவாக்கம்னா காடுகளை விரிவாக்குவது. அது அப்படி விரிவாக்குறதுக்கு சில முக்கியமான செயல்பாடுகள் இருக்குது. அந்த செயல்பாடுகளை நான் சொல்கிறாங்க. அதான் மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட் கொடுத்தாங்க. த ட்ரைனிங் ஆன் ட்ரீ க்ரோவிங் மெத்தட்ஸ். ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ க்ரோவிங் மெத்தட்ஸ்னால் மர வளர்க்க பயிற்சி கொடுக்கணுன்றாங்க. மர வளர்க்க பயிற்சி கொடுக்கணும். அடுத்து பாருங்க, பப்ளிசிட்டி அண்டு புரபகண்டா ரெக்கார்டிங் ட்ரீ க்ரோவிங். மர வளர்ப்பு பற்றிய விவரமும் பிரச்சாரமும் செய்தல். அதாவது பப்ளிசிட்டி பண்ணணும். பப்ளிசிட்டினா அதாவது விளம்பரம் பண்ணணும். புரபகண்டான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம். புரபகண்டா ரெக்கார்டிங் அதாவது மர வளர்த்தலை பற்றி பிரச்சாரமும் விளம்பரமும் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸ் அப்படின்னா நடவு களங்களை. பிளாட்ஸ்னால் நடவு களங்கள். அப்போ நடவு களங்களை அதாவது ஒரு தாவரத்தை நடுவதற்கு உள்ள களங்கள்னு சொல்லுவாங்க. களங்கள் அந்த வயல்வெளின்னு சொல்லுவாங்களே அந்த களங்கள். அதை நம்ம உருவாக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைசிங் அண்ட் சப்ளை ஆஃப் சீலிங்ஸ் அண்ட் சப்சிடி சொல்லுவாங்க. சப்சிடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் நாற்றுக்கள் வாங்குவது அதிகரிப்பது. மலிவு விலையில் நாற்றுக்கள் நிறைய வாங்கணும். நாற்றுக்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேஷன் அமங் ஸ்கூல் சில்ட்ரன். அவேர்னஸ் கிரியேஷன் அமங் ஸ்கூல் சில்ட்ரன்னா சின்ன குழந்தைகள் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அவங்க இளைஞர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். யூத்துக்கு அதான் பாருங்க. அவேர்னஸ் கிரியேஷன் அமங் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் யூத் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் த்ரூ த ட்ரைனிங் அண்ட் கேம்ப்ஸ். அது இப்போ இந்த பயிற்சி முகாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. பயிற்சி முகாம் மாதிரி ஒன்று நடத்தி, பயிற்சி முகாம் மாதிரி ஒரு முகாமை ஏற்படுத்தி பள்ளி மாணவர்களுக்கும் பெரிய மாணவர்கள் அதாவது காலேஜ் மாணவர்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து காடுகளின் முக்கியத்துவம்னா என்ன அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம். அப்படின்னா தான் காடுகளை பற்றி அவங்களுக்கு தெரியும். காடுகளை அழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த டீஃபாரஸ்டேஷன். அடுத்து வந்து நான் பார்க்கறது டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க. சரி, டீஃபாரஸ்டேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா காடு அழிப்பு. இப்போ காடுகளை அழிக்கிறாங்க இல்லை, அதான் டீஃபாரஸ்டேஷன். பாருங்க, deforestation is one of the major contributors to enhance greenhouse effect and global warming. அதாவது குளோபல் வார்மிங் என்ன சொல்லணும்னா பசுமை இல்லை. அதாவது காடழிப்பு வந்து காடை அழிச்சிட்டிங்கன்னா பசுமை இல்லை விளைவையும் புவி வெப்பநிலையும் அதிகரிப்பில் முக்கிய பங்களிப்பதில் ஒன்றாகும். இப்போ காடுகளை அழிச்சிட்டோம்னா பசுமை இல்லை வாயு அதிகரிக்கும், பூமி வெப்பமாகும். அப்போ காடழிப்பு தான் அதுக்கு முக்கிய காரணம். எதுக்கு காரணம்? பசுமை இல்லை வாயு உருவாகுவதற்கும் அதே நேரத்தில் அதாவது பூமி வந்து வெப்பமடைவதற்கு காரணப்படுறாங்க. அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது ஃபாரஸ்டட் ஏரியா இன்டு ஏ நான் ஃபாரஸ்டட் ஏரியா இஸ் நோன் அஸ் டீஃபாரஸ்டேஷன். அதனால என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காடுள்ள பகுதிகளையும் காடற்ற பகுதியாக மாற்றப்படுவதற்கு காடழிப்பு. சரி, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காடழிப்புனா என்ன அப்படின்னு கேட்கும்போது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியாவை இன்ட்டு நான் ஃபாரஸ்ட் ஏரியா. அப்போ காடு அதாவது மரங்கள் செடிகளில் உள்ள ஏரியாவை எதுவுமே இல்லாத ஆக்குறது. அப்போ காடுள்ள ஏரியாவை காடுகள் அற்ற ஏரியாவை மாற்றுறது தான் டீஃபாரஸ்டேஷன். The forest provides as many benefits including goods such as timber, paper, medicine, industrial products. This causes are அவங்க என்ன சொன்னால் காடுகள் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காடு அழிப்புறாங்க இல்லையா.
காடு அழிக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ காடு அழிக்கும்போது அங்கே என்ன வெட்டு மரம், காகிதம், அதாவது டிம்பர்னா வெட்டு மரம், பேப்பர், மெடிசன் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ காடு அழிப்பதற்கான காரணங்கள் என்ன கீழே கொடுத்தாங்க பாருங்க. த ஹேசஸ் சொல்கிறாங்கல்ல பாருங்க. த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்டு அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷன். அதாவது த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் into agricultural plantation and livestock ranging is a major cause of deforestation. காடுகளை வந்து என்ன செய்றாங்கன்னா விவசாய தோட்டங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு நிலங்களுக்காக காடுகளை ஏன் அழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் வந்து விவசாய தோட்டம்னா அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் விவசாய தோட்டங்கள், அண்டு லைவ் ஸ்டாக் ரேஞ்சிங்னா கால்நடை வளர்ப்பு நிலங்களாக மாற்றப்படுதல். இந்த 2 விஷயமாக தான் காடுகள் அழிக்கிறாங்க. காடுகள் ஏன் அழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றுறாங்க, அதுக்கடுத்து கால்நடை வளர்ப்பு நிலங்களாக மாற்றுறாங்க. இது 2 நிலங்களை உருவாக்குறதுனால தான் காடுகள் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாக்கிங் ஃபார் டிம்பர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துண்டுகளாக வெட்டப்படுது. சில பீப்புள் வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தேவையான மரங்களை அதாவது வீட்டுக்கு தேவையான தொழில்களுக்காக மரங்களை வெட்டுறாங்க, துண்டுகளாக வெட்டுறாங்க. அதுவும் லாக்கிங் ஃபார் டிம்பர் வெட்டுறாங்க. அடுத்து பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து எலக்ட்ரிக் டவர் லைன்ஸ் அண்ட் டேம்ஸ், இதுகளுக்காக காடுகள் அழிக்கிறாங்க. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலை மேம்பாடு, மின்சார கோபுரம் அமைத்தல், அணை கட்டுதல் போன்ற மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக. மேம்பாட்டுன்னா எனக்கு டெவலப் ஆகுது. எதெல்லாம் டெவலப் ஆகுது? ரோடு வந்து இன்னைக்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சாலைலாம் ரொம்ப டெவலப் ஆகுது. அதான் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் ஆகுது, எலக்ட்ரிக் டவர் ரொம்ப டெவலப் ஆகுது, டேம்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய அணை கட்டுறாங்க. இதுகளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடுகளை அழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓவர் பாப்புலேஷன், மக்களுடைய பெருக்கம், அதாவது மக்களுக்கு அதிகரிச்சுட்டே போய்கிருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழிற்சாலையும் அதிகமாகுது. அடுத்து அர்பனைசேஷன்னா நகரமயமாகுது, எல்லாமே நகரமாக ஆயிருக்கு. அண்டு இன்க்ரீஸ்டு குளோபல் நீட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக தேவைன்றாங்க. இதெல்லாம் உலக தேவைகளுக்காக காரணம். எதுக்காக? மக்கள் அதிகமானதுனால, மக்கள் ஓவர் பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் சொல்லக்கூடியது, இதுக்காக தான் மக்கள் அழிக்கிறான்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? காடுகளை காடுகள் அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் would release stored carbon. Burning of forest would release stored carbon. A negative impact such the opposite of carbon sequestration. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காடுகளில் வந்து காட்டு மரக்கட்டைகளை எரிப்பதால், நம்ம வந்து காடுகளை வந்து அழிக்கும்போது அங்கே வந்து மரக்கட்டை தீ வச்சு எரிக்கிறோம். அப்படி எரிச்சிங்கன்னா அது வந்து கார்பனை வெளியிடும், கார்பனை ரிலீஸ் பண்ணும். அப்போ எரிக்கும்போது அது வந்து கார்பன் ரிலீஸ் ஆகும். இது வந்து கார்பன் சேகரிப்பு எதிர்விளையாகும். அப்போ நம்ம ஏற்கனவே கார்பன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் அங்கே சேகரிக்க வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மரக்கட்டை எரிக்கும்போது அந்த கார்பன் ரிலீஸ் ஆகி போயிடும். அப்போ இது வந்து கார்பன் சேகரிப்பு எதிர் விளைவாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், the trees and plants find the soil particles. அப்போ என்ன சொல்லணும்? find the soil, அதாவது இப்போ soil particles, the removal of forest cover increase soil erosion and decrease soil fertility. The deforestation in dry areas lead to the formation of deserts. அவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவரங்கள் இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் துகள்களை பிணைக்க உதவுது. நிறைய மரங்கள் இருந்துச்சு, நிறைய மரங்கள் இருக்குது,
தாவரங்கள்ல நிறைய இருந்துச்சுன்னா ஃபைண்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ்னா அந்த மண் துகள் இணைக்க உதவுது. இப்போ நீங்கள் வந்து காடுகளை அழிக்கிறீங்க இல்லைங்களா, காடுகளை அகற்றுறது. அப்படி அகற்றுறீங்கன்னா சாயில் எரோஷன் ஏற்படும். அதாவது அப்படி நீங்கள் பாருங்க, இந்த ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் இறது அதிக அளவில் மண் அரிப்பு ஏற்படும். அண்டு டிகிரிஸ் சாயில் ஃபெக்ட்னா மண்ணுடைய வளத்தன்மை குறையும். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் புறமே டெசர்ட்டாக மாறும், பாலைவனமாக மாறிடும், பாலைவனமாக உருவாகும், வறண்டு போய் வளமே இல்லாமல் வறண்டு போய் பாலைவனமாக மாறின்னு சொல்கிறாங்க. அடுத்து the amount of run of water increases soil erosion and also create flash floating thus reducing moisture and humidity. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் வாட்டர்னா நீரோட்டம், அதிகமான நீர் ஓடும். ஏன்னா காடுகளை மரங்களை அழிக்கும் பொழுது மழை பெஞ்சிச்சுன்னா, மழை பெய்யும் பொழுது மரங்கள் செடிகள் இருந்தால் அந்த நீரை வந்து அதை எடுத்துக்கொண்டு இருக்கும். அப்படி எதுவுமே மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டால் அந்த மழை வந்துச்சுன்னா நீர் வந்து வழிந்து ஓடும், அப்படி ஓட முடியல, ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். அப்படி இந்த அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் வாட்டர் அதிக அளவில் வாட்டர் உருண்டு ஓடிச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட்டுடைய சாயலில் என்ன செய்யும், அடித்து செல்லப்படும். இங்கிலீஷ் சாயில் எரோஷன். அண்டு ஆல்சோ கிரியேட் ஃப்ளாஷ் ஃப்ளூட்டிங்கிறாங்க இல்லையா, வெள்ளப்பெருக்கு, திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிறையா. அப்படியே என்ன செய்யணும்னா மரங்களே இல்லை மரங்கள் செடிகள் எதுவுமே அழிச்சிட்டோம் இல்லையா, அதனால் நீர் அப்படியே அடித்து செல்லப்பட்டு அது வெள்ளமாக மாறுன்றாங்க. அதே இதில் மாய்ச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, மாய்ச்சர் சொல்லக்கூடியது இருக்குங்களா, ஈரப்பதம் சொல்லுவாங்களா, ஈரப்பதம் குறையும், ஈரப்பதம் மற்றும் ஈரத்தன்மை குறையும். அடுத்து பாருங்க, the organization of the local precipitation patterns leading to drought condition in many regions in triggers adverse the climatic condition and alters water cycle ecosystem. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காடு அழிக்கிறதுனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் மலையளவு மாற்றத்தின் காரணமாக, இப்போ உள்ளூர்னா மலையளவு வந்து ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும், ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரியா மழை பெய்யும் இல்லைங்களா. அதுதான் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் லோக்கல் பிரிசிபிடேஷன்னா உள்ளூர் மலை அளவுன்னு சொல்லுவாங்க, உள்ளூர் மலை அளவு பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த அளவு வந்து குறையும், ஓகேவா. அதனால பல பகுதிகள் வந்து வறண்டு எதிர்கால தூண்டுதோடு சூழல் மண்டலத்தில் நீர் சுழற்சி மாற்றி இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் லோக்கல் பிரிசிபிடேஷன் சொல்லக்கூடியது உள்ளூர் மலையளவு மாறும் பொழுது அங்கே வறட்சியான நிலை ஏற்படும். இதனால் வளர்ச்சி நிலை ஏன் அப்படின்னா பல காரணங்களால் அந்த வளர்ச்சி நிலை ஏற்படும். இட் ட்ரிகர்ஸ் த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆல்டர் வாட்டர் சைக்கிள் ஈக்குவல். அங்கே இருக்கிற ஈக்குவல் வந்து அந்த நிலை ஒரு மாற்ற நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்து இட் டிக்ரீசஸ் த பயோ டைவர்சிட்டி. எது குறையும் பார்த்தீங்கன்னா உயிர் பன்மம் குறையும். இந்த காடுகளை அழிச்சாங்கன்னா, நீ காடுகளை அழிச்சிட்டோம்னா டிக்ரீசஸ் பயோ டைவர்சிட்டின்றது உயிர் பன்மம் வந்து குறையும். சிக்னிஃபிகன்ட்லி as the habitats distributed and distribution natural cycles. உயிரினங்கள் வாழிடம் உயிரினங்களின் வாழிடம் பாதிக்கப்படுவதாலும் ஊட்ட சுழற்சி தகர்ப்படுவதால் குறிப்பிட்ட அளவில் உயிர் பன்மம் குறைகிறது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் பன்மம் குறையுது. ஏன் குறையுன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்ட சுழற்சி ஏற்பது. ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் இடையே ஊட்ட சுழற்சி ஏற்படும், அந்த சுழற்சி ஏற்படாது. அதே மாதிரி சைக்கிள்னு சொல்லக்கூடிய, அதாவது நேச்சுரல் சைக்கிள்னா குறிப்பிடத்தக்க, அதாவது ஒரு வாழிடத்தை வந்து பாதிக்கணும் இல்லையா, அந்த தண்ணீர்னா கண்டிப்பாக வாழிடத்தை பாதிக்கும். இந்த ரெண்டுமே இல்லை, வாழிடமும் இல்லை, ஊட்ட சுழற்சியும் இல்லை. அதனால என்ன செய்யுது, நிறைய தாவரங்கள் பாதிக்கும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெலர்ஸ் அண்ட் ரூரல் பீப்புள்ஸ். கிராமப்புற மற்றும் காடுகள் வளர்ப்பவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் சுற்றி இருப்பாங்க இல்லையா சில கிராமங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதே நேரத்தில் காடுகளை யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ, காடுகளில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கும் சொல்கிறாங்க. அடுத்து இன்க்ரீஸ்டு குளோபல் வார்மிங் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் 1/3 ஆஃப் டோட்டல் CO2 எமிஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, 1/3 கார்பன் வெளியிடப்படும். ஏன்னா காடுகள் அழிச்சிட்டோம் இல்லைங்களா,
காடுகளை ஃபுல்லாக அழிச்சிட்டோம். அதனால் மூன்றில் ஒரு பங்கு கார்பன் தான் ரிலீஸ் ஆகும், வெளிப்படுவதால் உலகம் வெப்பம் அதிகமாகும். எப்பயுமே காடுகளை அழிக்காமல் இருந்தால் நமக்கு தேவையான கார்பன் கிடைக்கும். காடுகளை அழிச்சதுனால கிடைக்கக்கூடிய கார்பனில் மூன்றில் ஒரு பங்கு தான் கிடைக்குது. அதனால வந்து பூமி வெப்பம் அதிக அளவில் வெப்பமடைகின்றாங்க. அடுத்து பாருங்க, த லாஸ் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ரிசோர்சஸ். காடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான மூலங்களாக என்னென்ன கொடுத்து எரிபொருள் கொடுக்குது, மெடிசின் கொடுக்குது, ஹெர்ப்ஸ் கொடுக்குது, அண்டு ஒயில்டு எடிபிள் ஃப்ரூட்ஸ், அதாவது உண்ணத்தக்க கனிகளையும் கொடுக்குது. அப்படிலாம் கொடுக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து அஃபாரஸ்டேஷன் சொல்லக்கூடியது. அஃபாரஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய காடுகள் வளர்த்தல், புதிய காடு வளர்ப்புன்னு பேர். பாருங்க, இப்போ நம்ம வந்து தாவர தொகுப்பை உருவாக்குறோம், புதிய காடு பாருங்க. The afforestation is planting of trees. There was no previous tree coverage and the conservation of non-forested land into forest by planting suitable trees receive the vegetation. Example, slopes and dams afforested to reduce water runoff, erosion and siltation. It can also provide a range environmental service including carbon sequestration, water retention. அஃபாரஸ்டேஷனுக்கு அஃபாரஸ்டேஷன்னா புதிய காடு வளர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ புதிய காடை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே இருந்த காடு அழிஞ்சு போச்சு, புதியதாக அந்த காட்டை நம்ம மீட்டெடுக்கிறோம், அவ்வளோதான். அஃபாரஸ்டேஷன் புதிய காடை நம்ம மீட்டெடுப்பது. இப்போ தாவர தொகுப்பை மீண்டும் புதுப்பித்தல், அது மீட்டெடுத்தல் பேர், அதுதான் வந்து அஃபாரஸ்டேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சரியான தாவரங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து எந்த பயிரில் வரும் எந்த பயிரில் வர சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு காடை உருவாக்கணும்னா நம்ம சரியான தாவரங்களை தேர்ந்தெடுத்து அதை கல்டிவேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக காடை உருவாக்க முடியும். நான் சொல்கிறாங்க பாருங்க, அஃபாரஸ்டேஷன் இஸ் பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் வேர் தேர் வாஸ் நோ ப்ரீவியஸ் ட்ரீ கவரேஜ். அதாவது காடுகள் தாவரத்தை மீட்டெடுக்க சரியான தாவரங்களை ஏற்கனவே தாவரங்கள் இல்லாத பகுதிகளில் காடு இல்லாத நிலங்களில் தாவரம் நடவு செய்யும். அப்போ நம்ம வந்து தாவரங்களே இல்லாத பகுதியில் தான் முதல்ல தாவரம் நடணும். அப்போ தான் காடை உருவாக்க முடியும். ஏற்கனவே தாவரம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம நடக்கூடாது. தாவரங்களே இல்லாத புது பிளேஸில் தான் நம்ம வந்து தாவரம் நடவு செய்யணும். ஒன்று. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா காடுகள் இல்லாத நிலங்கள். காடுகள்னால் ஒரு நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலமாக இருக்கும், அங்கே மரங்கள் நடக்கும். அப்போ காடுகள் நாம் தான் உருவாக்கணும், புதுசாக உருவாக்கணும். மரங்களே இல்லாத நிலங்கள் அல்லது காடுகளே இல்லாத நிலங்களில் வந்து புதுசாக நம்ம மரங்களை நடவு செய்து காடுகளை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் தாவரங்களை நடவு செய்யணும். அப்படி நீங்கள் நடவு செஞ்சுட்டா அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் உருவாக்குனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எக்ஸாம்பிள் ஸ்லாப்ஸ் அண்ட் டேம்ஸ் அஃபாரஸ்டட் டு ரெடியூஸ் வாட்டர் ரன். இப்போ நீங்கள் காடுகளை உருவாக்குறீங்களா? அப்படி உருவாக்குறீங்கன்னா நீர் வழிந்தோடுவது மண் அரிப்பும் தடுக்கப்படும். இப்போ நீர் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளே இல்லைன்னா மரங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மழை நீர் பெஞ்சும் பொழுது அந்த மழை நீர் வந்து வழிந்தோடும். அப்படி வழிந்தோடும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அரித்து செல்லப்படும். இப்போ நீங்கள் காடுகளை வளர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் அரிப்பு ஏற்படாது. அது என்ன தடுக்கப்படுவாங்க. ஸ்லாப்ஸ் ஆஃப் டேம்ஸ். ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேம்னா அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டில் வந்து கரை இருக்கும், கரையில் வந்து சரிவாக இருக்குங்க. அந்த அணைக்கட்டு சரிவுகளில் நீங்கள் வந்து மரம் நட்டு வச்சிட்டிங்கன்னா அங்கே வாட்டர் ரன் ஆகாது, வாட்டர் வழிந்து ஓடாது. அதே மாதிரி மண் அரிப்பு ஏற்படாதுன்னு சொல்ல வரேன். மண் அரிப்பு மட்டும் ஏற்படாது, மண் படிதல் போன்றவை குறைக்கப்பட உதவுன்றாங்க. அடுத்து பாருங்க, இட் கேன் ஆல்சோ ப்ரொவைட் ரேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்டல் அப்படின்றாங்க இல்லையா. இது வந்து எதுக்குன்னா மேலும் பல்வேறு சூழல் சேவைக்கான கார்பன் சேகரிப்பு மற்றும் நீர் சேமிப்பு இங்கே நடக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் புதுசாக காடுகளை உருவாக்குனீங்கன்னா அது என்ன செய்யணும்னா என்விரான்மெண்டல் சர்வீஸ்னால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், அதே நேரத்தில் கார்பனை நிலைநிறுத்தும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், கார்பன் நிறுத்தும், வாட்டரை வந்து தேக்கி வைக்கும். 2 வாட்டரை தேக்கி வைக்கும்.
அப்படி காடுகளை வளர்க்க எங்கே வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் இல்லாத காடுகள் இல்லாத நிலங்களில் காடுகளை வளங்க. அப்படி வளர்க்கக்கூடிய ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணைக்கட்டுடைய சரிவுகளில், அதாவது ஸ்லோப்ஸ் ஆஃப் டேம்ன்றது சரிவுகளில் இந்த மரம் நட்டு வச்சிங்கன்னா மண்ணரிப்பு தடுக்கப்படும், நீர் வழிந்து ஓடாது, அதே நேரத்தில் நீர் படியாது. ஓகேங்களா? அடுத்து இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது, கார்பன் தேக்கி அதாவது நிலைநிறுத்தப்படுது, அங்கே நீரும் தேக்கி வைக்கப்படுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.